நாங்கள் ஒரு நாள் இந்த பாட்டு கம்போசிங்காக சும்மா ஜாலியாக மீட் பண்ணலான்னு பேசி ரொம்ப நேரம் பேசும்பொழுது தான் ஒரு விஷயம் ரொம்ப புரிஞ்சுது. எனக்கும் அவருக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறத விட ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லவர் இல்லை. Grand Royal Tours Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Vicura Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind Hoods. సంభవకారి ఇదండి సంభవ செய்யும் ஏன் சந்தன கட்ட நீதாண்டி. ஐஸ்வர்யா லட்சுமி மோகன்ராஜன் சொன்னார் கம்பீரமும் கவர்ச்சியும் மீட் ஆகிற இடத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல கவர்ச்சி கொஞ்சம் கம்மியாகவும் கம்பீரம் ரொம்ப அதிகமாகவும் இருந்தாங்க. இந்த படத்துக்கு எங்களுக்கு நிறையவே நெருக்கடி இருந்தது. நெருக்கடி இருந்தாலும் ரொம்ப லவ் பண்ணி பண்ணோன்றதை நான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நவ் கம்மிங் டு மை பிரதர் விஷ்ணு விஷால். அவருக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. அந்த ஒத்துமை என்னென்ன, அது நல்ல விஷயத்தில் இல்லை, ஆனால் அது ரொம்ப தப்பான விஷயத்தில் தான் அந்த ஒத்துமை. அவர் ஒரு மாஸ் ஹீரோவான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். ஆனால் ஆத்மார்த்தமாக ரூமில் பேசினதெல்லாம் போதும், கொஞ்சம் மேடையிலையும் உண்மையை பேசிடுவோன்றதுக்காக நான் இங்கே பேசுகிறேன். ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் தான் எனக்கு பெரிய ஆளாக முடியும். கடலில் விழுந்தாச்சுன்னா நம்ம நல்லவனா கெட்டவனான்றது கடல் பார்க்காது. வாழ்க்கையும் அப்படி தான். நீச்சல் தான் போட முடியும். அவர் இப்போ ஒரு அசுர நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு காட்சி, இந்த மாதிரி ஒரு நேரம் எனக்கு கிடைக்காத, அந்த நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த மைக்கை ஷான் கிட்ட இருந்து வாங்கிடுங்கம்மா. மைக் இல்லையா? என்ன பண்ண போறோம் இப்ப? இருங்க ஷான், இதுக்கு மேல தான் சம்பவமே இருக்கு. DJ, are you ready? Ready? 3, 2, 1. Ladies and gentlemen, can we make some noise? இப்போ திருப்பி அந்த சாங்கை போடுறோம். பட் அதுக்கு முன்னாடி விஷ்ணு ப்ரோ சொன்ன மாதிரி ஐ திங்க் ஆல் த லேடிஸ் அவங்களே ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க. Over to DJ. 3, 2, 1. Ladies and gentlemen, can we make some noise for them? Thank you, Sean. That was beautiful performance. One more time for Sean, please. Thank you. Thank you so much. Yes, over to you. சொல்லுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமே காணா, சூப்பராக இருக்குன்றீங்க. சூப்பர். எனக்கா ஒரே ஒரு வாட்டி இந்த லைன் பாட முடியுமா? சம்பவக்காரி ஏன் சம்பவக்காரி நீ தாண்டி, சம்பவம் செய்யும் ஏன் சந்தன கட்ட நீ தாண்டி. பக்கத்தில் யார் இருக்காரும் பார்த்து பாடுங்க ஒரு சேஃப்டிக்காக. எனிவே ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தோட மேடையில் நிற்கிறது. ஒரு சில நன்றிகளை நான் முதல்ல சொல்லணும். தி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட பிரதர், என்னோட ஃப்ரெண்ட் ஜஸ்டின் பிரபாகரன். இந்த படத்தோடைய முதல் பார்ட்டுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருந்தார். ரொம்ப அருமையாக போட்டிருந்தார், ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தார். அதுதான் எங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது இந்த சீக்வலுக்கு. ஸோ அவருக்கு ஒரு நன்றியை நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஐஸ்வரி சார் வணக்கம், உங்களோட அசோசியேட் ஆகுது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் பிரதர் விஷ்ணு விஷால், அவரை பற்றி நிறைய பேசணும், மற்றவங்களாம் முடிச்சுட்டு கடைசியாக அவரை பற்றி பேசணும். இந்த படத்தை ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர்லேருந்து எல்லாரையுமே நான் சொல்லணும். பரத் ஆர்ட் டைரக்டர், ஒளிப்பதிவாளர் வியாக்கி, எல்லாத்துலேயுமே எல்லாரும் பிடிச்சி வேலை செஞ்சாங்க. அதுதான் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல நினைக்கிற விஷயம்.
சம்டைம்ஸ் சில படத்தில் வந்து நம்ம ஒரு இஷ்டமே நம்ம ஐயோ என்னடா அது இதை எப்படியா முடிச்சிடலாமே அப்படின்னு தான் பண்ணுவோம். இந்த படத்துக்கு எங்களுக்கு நிறையவே நெருக்கடி இருந்தது. நெருக்கடி இருந்தாலும் ரொம்ப லவ் பண்ணி பண்ணோன்றதை நான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒரு மரம் நல்லா வளரணுன்னா தண்ணி ஊற்றுனா பத்தாது, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த மரம் நல்லா வரும்னு சொல்லி. ஸோ இந்த படத்தில் அன்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக உங்கள் அன்பு இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல என்னோடய லிரிசிஸ்ட் பற்றி நான் சொல்லிடணும். மோகன்ராஜன் ஐயா, நீங்கள் நிறைய படம் விட்டுட்டீங்க நம்ம பண்ணதில், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவரோட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ரொம்ப நன்றி. திரும்ப உங்களோட ஒரு ஸ்பெஷலான வார்த்தைகள் இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முத்தமிழ், நான் முதல்ல சினிமாவில் எனக்கு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சாங் எழுதினது வந்து முத்தமிழ் தான். காதல் வர ஒன்று விழுந்துச்சு தான் முதல்ல என்னோடய ரிலீஸ் ஆன பாட்டு. ஸோ திரும்ப முத்தமிழோடையும் இணையிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன ஒரு படத்தில் வந்து பண்ணோம், அந்த பாட்டு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னொரு பாட்டு நமக்காக ரிலீஸ் ஆன சந்தோஷமாக இருக்குது. நடித்த எல்லாருமே, கருணாகரன் எல்லாருக்குமே மொத்தமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நான் யூ ஹவ் ஹெல்ப் திஸ் மியூசிக்கல் ஆர்ட். செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸஸ். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் ஆணித்தனமாக பண்ணியிருக்கீங்க உங்கள் கேரக்டரை. ஆனந்திலாம் இனிமேல் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்கள. ஏன்னா போன அந்த 29லேயே அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அது படத்தில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. உங்களோட கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐஸ்வர்யா லக்ஷ்மி அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டார். முதல் பார்ட் பார்த்த போதே வந்து தெரிஞ்சுது அவங்களோட பொட்டென்ஷியல், இந்த படத்துக்கு அவங்க என்ன எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு. மோகன்ராஜன் சொன்னார் கம்பீரமும் கவர்ச்சிக்கும் நடுவில், அப்படி தானே ஏதோ சொன்னீங்க. அது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க. பட்டு செகண்ட் ஹாஃபில் கவர்ச்சி கொஞ்சம் கம்மியாகவும் கம்பீரம் ரொம்ப அதிகமாகவும் இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் நான் படம் முடிக்கிறேன் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸஸ் ஆர் ரியலி த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ஃபிலிம். நவ் கம்மிங் டு மை பிரதர் விஷ்ணு விஷால், அவருக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. அந்த ஒத்துமை என்னென்ன, அது நல்ல விஷயத்தில் இல்லை, ஆனால் அது ரொம்ப தப்பான விஷயத்தில் தான் அந்த ஒத்துமை. என்னோடய பிலீஃப் என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மீன் பண்ணுறாங்கன்னு நான் எடுத்துப்பேன். ஐயோ தண்ணி குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தர் கேட்டாவோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அதை மீன் பண்ணி தானே கேட்குறாங்க அப்படின்னு எனக்கும் தோணும், அவருக்கும் தோணிருக்குன்னு எனக்கும் தெரியும். ஸோ நாங்கள் ஒரு நாள் இந்த பாட்டு கம்போசிங்காக சும்மா ஜாலியாக மீட் பண்ணலான்னு பேசி ரொம்ப நேரம் பேசும்பொழுது தான் ஒரு விஷயம் ரொம்ப புரிஞ்சுது. எனக்கும் அவருக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. நிறைய விஷயத்தில் வந்து அதான் நம்ம ஊரில் வந்து நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறத விட ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லதுக்கு காலம் இல்லை, நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக போச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், எதுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கணும்? நல்லவனாக இருந்தால் போகாதா? நல்லவனாக இருக்கிற அளவுக்கு தான் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த சமுதாயத்தில் இப்போ உலகம் இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளவோ டென்ஷனில் எவ்வளவோ டிஸ்ரப்ஷன்ஸ் நடக்கிற இந்த காலத்தில் நல்லவனாக இருந்தால் போகிறன்றதான் நாங்கள் லாஸ்ட்டாக பேசினது. நீங்கள் ரொம்ப நல்லவர் இல்லை, இனிமேல் நல்லவர், அதனால் கண்டிப்பாக பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இஸ் எ வெரி ஸ்வீட் கை, குட் ஹார்ட்டட், ஆனஸ்ட். எல்லாம் ரொம்ப தப்பான காம்பினேஷன். ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் தான் எனக்கு பெரிய ஆளாக முடியும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது தவறான விஷயமா சொல்லலை, அப்படி எடுத்துக்க வேணாம். வாழ்க்கைன்றது நம்ம நினைக்கிறது இல்லை, ஆனால் வாழ்க்கைன்றது நம்ம நிஜமாக போய் நம்ம வெளியே ஃபேஸ் பண்ணும்பொழுது there are too many conditions, there are too many things that complicates our sense of good and bad. அதனால் கடலில் விழுந்தாச்சுன்னா நம்ம நல்லவனா கெட்டவனான்றது கடல் பார்க்காது, வாழ்க்கையும் அப்படி தான். அதனால் நம்ம நீச்சல் தான் போட முடியும். அவர் இப்போ ஒரு அசுர நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் பண்ண படங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நான் எண்ணி பார்த்தேன், எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னா. அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பண்ண படங்கள் வந்து ரிலேட்டிவ்லி கம்மி தான். அவர் இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய டேட்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் 2 மடங்கு படமாவது அட்லீஸ்ட் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ வருஷத்தில். ஆனால் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட், இதை நான் சும்மா யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன், he really respects his audience அப்படின்றத கண்டிப்பாக I have to give it to விஷ்ணு விஷால். பிகாஸ் சும்மா சொல்லலாம், அதான் நான் வந்து உங்களுக்காக தான் பாட்டு போடுறேன், உங்களுக்காக தான், உங்கள் அன்பு தான் முக்கியம் அப்படிலாம் பேசும்போது உங்களுக்கே தெரியாதா? ஏன்னா ஆடியன்ஸே இப்போ வந்து they can read between the lines. பட் ஃபார் விஷ்ணு விஷால் I can say, வரவங்க சந்தோஷமாக இருக்கணுங்க, தேட்டருக்கு வந்துட்டு கிளம்பும் போது எல்லோரும் ஹாப்பியாக போகணுன்னு நிஜமாகவே மீன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவருடைய உணவு உபச்சாரமாக இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கொடுக்கும் பொழுது கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்குற ஆள் விஷ்ணு விஷால். அவர் ஒரு மாஸ் ஹீரோவான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். பட்டு விதியோட திட்டங்கள் வேறு மாதிரி அமைஞ்சதுனால
நான் சொல்கிறேன், கட்டா குஸ்தி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், குடும்பங்கள் கொண்டாட போகிறாங்க, அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஸோ தேங்க்யூ விஷ்ணு சார் ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட். இதை நான் ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். இதை நம்ம ரூமில் கூட பேசலாம், ஆனால் ஆத்மார்த்தமாக ரூமில் பேசினதெல்லாம் போதும், கொஞ்சம் மேடையிலையும் உண்மையை பேசிடுவோன்றதுக்காக நான் இங்கே பேசுகிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த படத்தில் பாடின எல்லாரையும் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணோம். சைந்தவி வந்து சம்பவக்காரி பாடியிருந்தாங்க, அவ்வளோ உயிர் கொடுத்து பாடியிருந்தாங்க. அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் சாங் சத்யன் மகாலிங்கம் அவர் பாடியிருக்காரு. ஸ்வேதா மோகன் ஒரு அழகான தாலாட்டு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 2 பாட்டு பாடியிருக்கேன். அதான் மியூசிக் டைரக்டர்ஸே ஏன் பாடுறீங்கன்னு கேட்குற காலத்தில் நான் 2 பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதனால் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க பாடல்களுக்கு. படத்துக்குமே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம், ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. எப்போ ரியாக்ஷன்ஸ் வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷனில் இருக்கோம். ஒரு தீபாவளி ஃபிலிமை வந்து ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவ்வளோ ஃபெஸ்டிவாக இருக்குது படம். ஸோ தேட்டரில் போய் நீங்கள் ஒரு படம் உங்கள் வீட்டில் சிறுசுலேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் கும்மாளமாக ஒரு படம் பார்க்கணுன்னா கட்டா குஸ்தி தான் அந்த படம். ஜூலை 3 ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கட்டா குஸ்தி 2 ஆடியோ லான்ச் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். விக்யூரா வெல்னஸ் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ஸ்லிம்மிங். நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். Powered by DAC Developers, South India's trusted home developers. மற்றும் Winleaf Pure Tree, Jwala Gata Academy of Excellence, digital partner behind us. Grand Royal Tours, Max Gold, Cash for Gold. Call 04445454545. Vicura Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind us.